தெருநாய்கள் தொல்லை தொடர்பான வழக்கில் உத்தரவை பின்பற்றாத மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. தெருநாய்க்கடி விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்கள் நவம்பர் 3ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை, தடுப்பூசிக்கு பிறகு பகுதியில் விடுவிப்பது மற்றும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே உணவளிப்பது போன்ற வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இதுவரை மேற்கு வங்கம், தெலங்கானா மற்றும் டெல்லி மட்டுமே அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ள நிலையில் தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த விவகாரத்தில் தொடரும் அலட்சிய போக்கிற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், தொடர்ச்சியான நாய்க்கடி சம்பவங்களால் இந்திய நாட்டின் பிம்பம் வெளிநாடுகளில் சரிகிறது என்று நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகள் செய்தித்தாள்களை படிப்பதில்லையா, சமூக ஊடகங்களை பார்ப்பதில்லையா என நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். டெல்லி மாநகராட்சி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ள நிலையில் டெல்லி அரசு ஏன் தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினர். இது பொதுநல வழக்கு என்பதால் அதிகாரிகள் தாமாகவே முன்வந்து விளக்கமளித்திருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். மேலும் தாமதத்திற்கான சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றும் கூறிய நீதிபதிகள், நவம்பர் 3இல் தலைமைச் செயலர்கள் ஆஜராகி விளக்கமளிக்க தவறினால் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் தெருநாய்க்கடி பிரச்சினை மிக தீவிரமான பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2022இல் இந்தியாவில் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,90,000. 2024இல் இது 37,20,000 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 13,50,000 பேரும், தமிழ்நாட்டில் 12,90,000 பேரும் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளனர்.